இல்ல ஏற்கனவே இதே தமிழகம் மட்டும் அல்ல, இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் 57, 62, 67 எல்லாம் இங்க இருந்துச்சு. நம்ம எல்லாம் பார்த்தோம். காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனநாயக விரோத போக்கு ஏறத்தாழ இந்தியாவில் 54 முறை மாநில அரசுகளை கலைத்தது. சில மாநிலங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டது. இதன் காரணமாக அந்த தேர்தல் நடத்துகிற முறையே மாறிவிட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதனால என்ன பிரச்சனை? ஒருவேளை இப்ப ஆளுகிற மாநிலங்கள், இப்ப தமிழ்நாட்டுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு, இடையிலேயே ஆட்சி போயிருமா? இந்த மாதிரி மட்டும்தான் சிந்திப்பதா எனக்கு தோணுது. இந்தியாவில் பெரும்பான்மை மாநிலங்களில் பாஜக ஆட்சி, பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அப்ப இங்க இருக்கிற திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் மேற்கு வங்காளத்துக்கு இருக்கிற நடைமுறை தான் எல்லா பாஜக ஆட்சி நடக்கிற மாநிலத்துக்கும் வரப்போகுது. ஒரே நாடு ஒரே தேர்தல், தேர்தல் செலவு பணம் நமக்கு மிச்சமாகும். மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்துவது ஒவ்வொரு முறையும் முடக்கப்படுகிறது. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு, இந்த திட்டம் நிறைவேற்ற முடியாது, தேர்தல் முடிஞ்ச உடனே எடுத்துக்கலாம். மூணாவது, தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அனைத்து ஊழியர்களையும் வருவாய்த்துறையிலையும் கல்வித்துறையிலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அவங்க இதுல ஈடுபடுறதுனால வருஷத்துக்கு 2 தேர்தல்னா அவங்க ரெகுலரா பார்க்கக்கூடிய பணிகள் எதையுமே பார்க்க முடியாம போயிருக்கு. இப்படி நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியல் தலைவருக்கும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி, மத்திய அரசுக்கும் சரி, மாநில அரசுக்கும் சரி, தேர்தல் நடத்துவதே ஒரு வேலையா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். இந்த முயற்சி இன்னும் ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிற பரிந்துரை தான் ஏற்றிருக்கிறாங்க. இன்னும் நிறைய விவாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் விவாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்குள் கண்ணை மூடிக்கொண்டு ஏன் எதிர்க்கிறார்கள் என்று புரியவில்லை. ஒரே நேரத்தில் ஒரு ஆட்சி கவுந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆட்சி கலையுது அப்படின்னா அது மீண்டும் வந்து நாடு முழுவதும் மீண்டும் தேர்தல் நடத்தப்படும். மீண்டும் அந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படிங்கிற அந்த நடைமுறையே மீண்டும் சிக்கலுக்கு உள்ளாகும். எல்லா நேரமும் எல்லா நம்ம குடும்பத்திலையும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, இப்படி நடந்தா என்ன ஆகும் நினைச்சா வாழ்க்கையே கிடையாது. ஒரு தேர்தல், ஒரு மாநில அரசு இடையிலே அவர்கள் கவிழ்ந்தாலோ, நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆட்சி இழந்தாலோ மீண்டும் தேர்தல் நடத்தப்படும். ஆனால் இந்த தேர்தல் மீதம் இருக்கிற காலத்திற்கு மட்டும் நடத்தப்படும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் விவாதம் தானே, எல்லாத்துக்குமே ஒரு ரெமெடி இருக்குல்ல. இந்த பிரச்சனை வந்தா என்ன செய்வது இவங்களுக்கு கேட்கலாம், அவங்களும் சொல்லலாம். நாடு முழுவதும் ஒரே நாள்ல சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தேர்தல், அடுத்த 100 நாட்கள்ல உள்ளாட்சிக்கு தேர்தல், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே வாக்காளர் பட்டியல். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டில் மற்ற வேலையை நிம்மதியா பார்க்கலாம். அந்த தேர்தல் வேலையை முடிச்சிட்டு அதை நம்ம ஒரு சீர்திருத்தம், ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டு வந்தா அதை குறை சொன்னீங்க. ஜிஎஸ்டி 2017-18 தமிழ்நாட்டுடைய வருவாய் 31,000 கோடி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி, இன்னைக்கு 61,000 கோடி. அதான இல்லம்பீங்க. சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம், இந்தியாவில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் சுற்றி இருக்கிற நாடுல சிறுபான்மையா இருக்காங்க, அவங்களுக்கு உதவ முடியுமா அப்படின்னு பார்த்தா அதை எதிர்ப்பீங்க. காஷ்மீர்ல பயங்கரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு 370 சலுகை தான் காரணமா இருக்கு, அதை ரத்து பண்ண அதை எதிர்ப்பீங்க. டிமானிட்டைசேஷன் பண மாற்று திட்டம், கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு, கள்ள பணத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தா அதை எதிர்ப்பீங்க. எல்லாத்தையுமே எதிர்க்கிற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்க்கிறீங்க. நாட்டுக்கு எது நல்லதோ அதோ மத்திய அரசு, மோடி அரசு கொண்டு வருகிறார்கள். இதை விவாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கணும்.